உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல போய் செஞ்சிருக்கிறார். ஸோ 4ஆம் இடம் என்பது எதை சொல்லணும்னா தாயாருடைய நிலை, வீடை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால வீட்டுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. வீட்டை வந்து நிறைய பேர் டாக்குமெண்ட்டை தொலைஞ்சிருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை திருப்பியும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் செய்வாங்க. மேலும் இல்லைன்னா நிறைய பேர் இந்த வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலத்தில் அதுக்கான முயற்சிகளை ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் பங்குனி மாதம் என்பது இருக்கிறது. மேலும் நிறைய பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொலை கொடுத்துட்டே இருக்கும், சர்வீஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை மைலேஜ் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறதால வண்டியை புதுசாக மாற்றிடலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் வண்டியை வந்து இவங்க பெரும்பாலும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ சொல்லுவாங்களே தவிர ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்துக்கும் இவங்களால அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப தயக்கம், தடுமாற்றங்கள் அவ்வளோ இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு 100 பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க, கடைசியாக அந்த 100 பேர்கிட்ட கேட்டு செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இதில் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து நீசமாகறா இல்லையா. ஸோ அப்போ மனம் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக தெரியும், ஆனாலும் ஒரு இனம் புரியாத ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கிறது தான் இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயமா இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா கையிலே இருக்காதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மனசில் வந்து, ஏன்னா 5ல் வந்து சனி பகவான் இருக்குது, மனசில் வந்து ஒரு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. இன்றைக்கி இந்த விஷயம் பேசுவாங்க, நாளைக்கு அந்த விஷயம், ஊரில் இருக்க எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளால் அழுத்தம் வரலாம், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடமாற்றம், அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பிரச்சனையாக வரும். ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்து உயர் அதிகாரி மூலயமா, இல்லை அரசியல்வாதிகள் மூலயமா இருக்கும். இப்போ தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸை கொடுக்கலாம். அதேமாதிரி கவர்மெண்ட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்திட்டீங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு செக்கிங் வருவாங்க, செக்கிங் வந்து ரைடு விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரன் நடக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன, குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பால் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவது. ஸோ குறிப்பாக இந்த காலத்தில் விருச்சிகராசி குழந்தைங்க பார்த்தா தலையில் ஏதாவது சின்ன அடி காயங்கள் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மருத்துவ விரயம், குழந்தைகளுக்காக மருத்துவ விரயம், இல்லை குழந்தைக்காக மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னக்கா பணம் என்பது என்னன்னாக்கா பணத்தை எடுத்துகிட்டு போய் சேஃபாக முதலீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு தனி நபர்கிட்ட கொடுக்குறது ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னன்னாக்கா முதலீடு செய்யும் போது அதை
சரியான நபர்கிட்ட செய்யணும். இல்லை பேங்க்கில் போடுங்க, இல்லை சேஃப் டெபாசிட் அந்த மாதிரி விஷயங்களை போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒருத்தவங்கிட்ட தங்கத்தை இரவல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த தங்க நகையை இவங்களால் மீட்ட முடியும். அவங்க பார்த்து லோன் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தங்க நகையை இவங்க மறந்து போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த காலையில் தங்க நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. ஸோ இரவல் கொடுத்தீங்கன்னா அது உங்களால் மீட்க முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுக்க, உங்கள் கையில் பணத்தை கொடுக்குறீங்களா, திருப்பி கொடுக்கலனா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடல. நீங்கள் அடுத்தவருக்காக பணத்தை வாங்கி கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினவரால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும். ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த கடனையும் சேர்த்து நீங்கள் அடைக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ அதனால் யாரை நம்பியும் மற்றவங்க கிட்டேருந்து பணத்தை உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வது வேறு, கடன் வாங்கி கொடுப்பது என்பது வேறு. ஸோ அதை விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். ஏன்னா மாமியாரால் சில பேருக்கு அழுத்தம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த அழுத்தங்கள் மாதிரி இப்போ ஒரு சுமூகமான சூழல் என்பது இருக்கும். இது மேலும் சில பேருக்கு என்னென்னாக்கா மாமியாருக்காக ஒரு மருத்துவ விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது. மாமியாரோட டாமினேஷன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகணும். அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக, குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே என்னன்னாக்கா அந்த மாமியார் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். அந்த மாமியாரை சமாளிக்கிறது எப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா மாமியாரை கொஞ்சம் புகழ்ந்து விருச்சிக ராசிக்காரங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை மாமியாரை புகழ்ந்து பேசுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு அவங்க அடிமை மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் பரிகாரம் கிடையாது. மாமியாரை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை அவங்க அழிச்சிருவாங்க. ஸோ மாமியாருக்கு நீங்கள் அடங்கி போகிற மாதிரி புகழ்ந்து பேசுங்க. 4 விஷயம் புகழ்ந்து பேசுங்க. எவ்வளோ பேரை பேசுகிறீங்க, 4 விஷயம் புகழ்ந்து பேசி பாருங்கள். மாமியார் உங்களுக்கு அப்படியே சாதகமாகி உங்களுக்கு அப்படியே ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் மாமியாருக்கு கொஞ்சம் புகழ்ந்து குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க மாமியாரால் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வரும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடால் எப்போதும் இந்த போன் டென்சிட்டி குறைஞ்சி அதனாலேயும் சில பிரச்சனைகள் எப்போதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ இப்போ அது கொஞ்சம் அதுக்காக ஒரு மருத்துவ விரயம், ஏன்னா மூட்டி வலிக்குது, முட்டியில் பார்த்தீங்கன்னா எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது சின்னதாக ஒரு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் உண்மையாகவே முட்டி தேஞ்சிச்சானா முட்டியெல்லாம் இருக்காது. ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வோட தன்மையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி குறையும் போது முட்டி தேஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தன்மை தான் இதுக்கு காரணம். ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸிங் எப்பொழுதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அதை சீராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு தேவையான முறையான எக்ஸசைஸ், உணவு பழக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஷியஸ், அதாவது விருச்சிக ராசிக்கார ஃபுட் கான்ஷியஸே இருக்காது. அப்படி இல்லைன்னா ஓவர் கான்ஷியஸ் இருக்கும். இந்த ஃபுட்டு சாப்பிடணும், அந்த ஃபுட்டு சாப்பிடணும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்டு சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அதிக ரெஸ்ட்ரிக்ஷனோடு சாப்பிடுவாங்க. ஸோ இதுவே இவங்களுடைய வாழ்வியலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இதனாலே நிறைய கணவன் மனைவி உறவெல்லாம் பிரியுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு பிடிக்குதா உங்களோட வச்சுக்கோங்க. அதை அடுத்தவர்களுக்கு திணிச்சிங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு என்பது பாதிக்குது. ஸோ என்னன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு ஆளும், ஏன்னா ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க சொல்கிற பேச்சு இவங்க செய்கிறது தான் சரின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எப்போதும் இருக்கும். ஸோ அந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர் பார்ட்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு வேல்யூஸோ ஒரு கேப் கொடுங்க. அப்போ தான், ஏன்னா வாழ்க்கை என்பது 2 பேரும் கலப்பது தான் வாழ்க்கை. ஸோ அப்போ 2 பேரும் சமமாக இருக்கணும். எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அப்போ எதுவரைக்கும் சமமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் என்ற தகவலுடன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிறதுக்கு மாமியாரை புகழ்ந்து பேசுங்க, வாழ்க்கை சிறப்பாச்சுங்க. நன்றி, வணக்கம்.